ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேசன் கா லட்டு, நார்த்தில் சொல்லுவாங்க, சவுத்தில் கடலை மாவு உருண்டை. இது நார்த்து ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் இன்றைக்கி. அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கிர்னி பழத்தோட விதையும், அப்புறம் பூசணி விதை, அப்புறம் கேஷ்யூநட், பொடி பண்ண கேஷ்யூநட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெறும் கடாயில். அதுக்கப்புறம் 100 கிராம் நெய். இப்போ இந்த கிளாஸில் மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் நெய், அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் நெய்க்கு 4 கிளாஸ் கடலை மாவு போடணும். இப்போ இதை நல்லா வறுக்கணும். இதுலையே இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா மணக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் இது கொஞ்சம் நமக்கு செம்மி கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் வரும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. தண்ணி எதுவுமே விடக்கூடாது. இது அதாவே அந்த நெய்யில் வதங்கி இப்படி ஆகும். இந்த டைம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட் இதை ஸ்லோ ஃப்ளேமில் இப்படியே வறுத்திங்கன்னா இது 1 மாதம் வரைக்கும் கெடாமல் நீங்கள் இந்த லட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட்டாக ஒரு லைட்டு பிஸ்கெட் கலரில் இது மாறிடும். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த நட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃபேன் காற்றுல இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல காய விட்டுடணும். நல்லா ஆறணும். இது ஆறி அப்படியே ஐஸ் கூலாக சொல்லுவாங்களா, கூல் மਤਲਬ சில்லுண்டு ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதை இப்போ 100 கிராம் நெய், 200 கிராம் கடலை மாவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 150 கிராம் சர்க்கரையும் ஒரு 4-5 ஏலக்காய் ஒன்றா போட்டு நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும் மிக்சர் ஜாரில். இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆறுன்னு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த ஒயிட்டாலாம் தெரியக்கூடாது. நல்லா இது இந்த லைட்டு பிஸ்கெட் கலராக மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் கடலை மாவும் மிக்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை உடனே உருண்டை பிடிச்சா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு உருண்டை பிடிச்சா எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே விட்டுலாம். இப்போ உடனே உருண்டை பிடிச்சா உருண்டை ஒரு மாதிரி நழுவி ஒரு மாதிரி ஷேப்பே வராது, சப்பையாக ஆயிரும். பாருங்க, இந்த உருண்டை இந்த மாதிரி ஒரு மாதிரி சப்பையாயிரும். நம்ம இப்போ உருண்டை பிடிக்கக்கூடாது. இதை இன்னும் 1 மணி நேரம் விட்டுட்டு நல்லா ஆறணும். ஆறி கொஞ்சம் திக்காயிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நல்லா ஷேப்பாக நல்லா வரும். பாருங்க, இது நீங்கள் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு கூட விட்டுடலாம். இப்போ நம்ம வீட்டில் பன்னீர் ரோஸோடைய ட்ரை பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா க்ளீனாக அதை நம்ம காய வச்சு இதில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட சில்வர் ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் போட்டு இதை டெக்கரேட் பண்ணால் ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடவும். இப்போ இதை நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் வேறு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் கிஃப்டிங்கெல்லாம். இப்போ யார் வீட்டுக்கும் போகும்போது நம்ம ஸ்வீட் கையில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனால் அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இப்போ இதுக்கு மேலே ட்ரை நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1 hour கழிச்சு உருண்டை பிடிச்சிருக்கேன். இதே நீங்கள் 2-3 மணி நேரம் கழிச்சு உருண்டை பிடிச்சா இந்த கலர்லேயும் இந்த ஷேப்லேயும் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நீங்கள் பூஜைக்கு பிரசாதமெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.